வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தீபாவளி ஸ்பெஷல் எபிசோட் ஆஃப் ராகேஷ் உடன் வித் மீ ராகேஷ் ரகுநாதன். இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பண்ற ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் தீபாவளிக்கு கோர்ஸ் ஆண்டாள் பிரசாதமும் கூட தான். இதோட பேரு ஒக்கோரை எப்படி வேணா சொல்லலாம். இது பண்றது கொஞ்சம் ட்ரிக்கி, பட் இட் இஸ் a fantastic ஸ்வீட். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாருங்க. அரை கப்பு கடலைப்பருப்பு, அரை கப்பு பாசிப்பருப்பு, ஒரு கப்பு வெல்லம், அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச ஏலக்காய் தூள், சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் திராட்சை நெய்ல வறுத்து வச்சிருக்கேன், ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். ஓகே, அவ்வளவே தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல முக்கியமா ஆனா என்ன பண்ணணும்னா, இந்த கடலைப்பருப்பு அண்ட் பாசி பருப்பு நான் சொன்னேன் இல்லையா, இதை நான் ஒரு ட்ரை ரோஸ்ட், ஒரு வரட்டு வானால நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி இது நல்ல அந்த ப்ரௌன் ஆகும், கொஞ்சம் ஒரு வாசனை ஒன்று வரும். அது பண்ணி தண்ணியில ஊற வச்சிருக்கேன். சரி, உங்களுக்கு கலர் பாத்தீங்கன்னா தெரியும். இட் இஸ் a லைட் ப்ரௌன், இருக்கிற கலரோட கொஞ்சம் டார்க்கனா இருக்கு. இது ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹவரா ஊறிட்டு இருக்கு. இதை எப்படி அரைச்சுக்கணும்னா, மசால் வடைக்கு அரைக்கிறது ஒரு குறக்குறம் இருக்கு இல்லையா, அதை விடவே கொஞ்சம் நல்லா நைஸா அரைச்சுக்கணும். ஓகே, இது என்ன மாதிரி அரைச்சிருக்கேன்னு பாருங்க. இப்ப நம்ம அந்த பருப்பு சிலிக்கெல்லாம் அரைக்கிறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி அதை விடவே கொஞ்சம் நைஸா உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல இது 2 விதமா பண்ணலாம். ஒண்ணு, இப்ப நான் பண்ற மாதிரி கொஞ்சம் கடாயில நெய் போட்டு நீங்க நல்லா அதை ட்ரை ஆற வரைக்கும் வறுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டா இதை சின்ன சின்ன பால் மாதிரி பண்ணி இட்லி தட்டுல போட்டு ஸ்டீம் பண்ணி அதை உதுத்துக்கலாம். பட் ஐ எம் டூயிங் இட் ட்ரெடிஷனலா எப்படி பண்ற மாதிரி பண்றேன். சோ இதுல கொஞ்சம் நெய், ரொம்ப கொஞ்சம் தான், ரொம்பன்னு இல்ல, பண்ணிட்டு இந்த அரைச்ச பேஸ்ட் இப்படி போட்டு நல்ல ட்ரை ஆற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இது முக்கியமா எப்படி அது பண்ணணும்னா, அதை தேய்ச்சி 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 ட்ரை பண்ணணும். அண்ட் முக்கியமா கீழே ஒட்டாத மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, சோ இதை குக் பண்ணிக்கலாம். இது குக் பண்ற டைம்ல நம்ம அந்த வெள்ள பாகுனா இந்த சிங்கிள் ஸ்ட்ரீம் கன்சிஸ்டன்சி அப்படிலாம் கிடையாது. வெறுமை இந்த வெள்ளத்தை நான் இப்ப இதுல போட்டு பாகு பண்ணிக்கிறேன். சோ இது இங்க நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கணும், அதை விடாம தேய்ச்சிட்டு இருக்கணும். அந்த கேப்ல பாருங்க, இந்த வெல்லம், அரை கப்பு பாசிப்பருப்பு, அரை கப்பு கடலை பருப்புக்கு 1 கப்பு வெல்லம். அண்ட் இந்த வெல்லம் முங்குற அளவுக்கு தண்ணி, ரொம்ப கிடையாது. அண்ட் பாகு வரணும்னு நான் சொன்ன மாதிரி அப்படிலாம் வரணும்னு அவசியமே இல்லை. நான் பாகுன்னு சொன்னது இது நல்லா மெல்ட் ஆயிடும், அவ்வளவுதான். சோ இதை கொஞ்சம் கீழே ஒட்டாத மாதிரி நம்ம கலரி குக் பண்ணிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தேய்ச்சு 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 அப்படிதான் ட்ரை ஆகும். அது இப்படி எடுத்தீங்கன்னா அப்படி செதுக்குன மாதிரி வரும். ஓகே, தட் இஸ் ரியலி த கன்சிஸ்டன்சி. அண்ட் அந்த நம்ம தேக்க தான் உங்களுக்கு அந்த கடாயில இருக்கிற அந்த சூடு அந்த பருப்புல பட்டு அந்த வாட்டர் கண்டென்ட்ல அப்சர்வ் ஆகி ட்ரை ஆகும். இந்த மெத்தட்ல நம்ம பண்ணோம்னா, நீங்க ஒக்கோரா இட் வில் லாஸ்ட் குட் ஃபார் அபவுட் 5-6 days தாராளமா வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம நல்ல அந்த மாய்ஸ்சர்ல குக் பண்ணி அதை எடுத்துடுறோம். ஓகே, இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வெல்லம் ஒண்ணுமே கிடையாது, வெறுமை மெல்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த இம்பியூரிட்டிஸை ஃபில்டர் பண்றதுக்கு நான் இப்படி தண்ணி போட்டு ஒரு மெல்ட் பண்ணி வச்சு, இது உங்களுக்கு கலர் எப்படி மாறி இருக்கு பாருங்க. இப்ப எடுத்தா இங்க பாருங்க, நல்லா அந்த பருப்பு குக் ஆகி கீழே முதல்ல கொஞ்சம் அந்த அடி பிடிச்சது பிடிக்கும். ஏன்னா அந்த பருப்பு முதல்ல நம்ம ஆட் பண்றோம், இன்ஃபேக்ட் அதுக்கு தான் நெய் ஆட் பண்றோம். பட் இதுல நெய் ரொம்ப கிடையாது. இந்த பியூட்டி அபவுட் திஸ் ஒக்கோரை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் கோவில்ல தினமே ஆண்டாளுக்கு பண்ணக்கூடிய ஒரு நித்தியப்படி ஒரு பிரசாதம் இந்த ஒக்கோரை. ரொம்ப ஸ்பெஷல். இது இன்ஃபேக்ட் என்னோட அத்தை நோ மோர், அவங்க அத்தை ஞாபகம் தான் வருது. ஏன்னா ஒரு தீபாவளி ஆச்சுன்னா பாவம், அவங்க மேரிட் இன்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஃபேமிலி. சோ அவங்க பண்ணி கொண்டு ஒக்கோரை கொடுப்பாங்க. திஸ் டைம் ஷி இஸ் நாட் தேர், ஐ மிஸ் ஹர் a lot. பட் இந்த ஒக்கோரை அத்தைக்காக. இங்க நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இந்த பருப்பு சிலிக்கு வர மாதிரி அப்படியே உதிர்ந்திருக்கு பாருங்க. ஒன்ஸ் த வாட்டர் கண்டென்ட் ஹஸ் பின் அப்சார்ப், இந்த மாதிரி பிரேக் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இந்த வெல்லம் மெல்ட் பண்ணதை ஜஸ்ட் ட்ரெயின் இட் இன்சைட், ஒண்ணுமே வேண்டாம், அவ்வளவே. ஓகே, பண்ணிட்டு ஜஸ்ட் கீப் மிக்சிங் தட். கொஞ்சம் இளகும், தட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப்
வெல்லம். இது குக் ஆயிட்டு முதல்ல ஆட் பண்ணதுக்கும் இதுக்கும் இப்ப எவ்வளவு திக் ஆயிட்டு வரும் பாருங்க. இன்னும் கூட திக் ஆகும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் நெய், ரொம்ப இல்ல கொஞ்சமா தான், அண்ட் இந்த ஏலக்காய் தூள். பியூட்டிஃபுல். இது வேற ஒண்ணுமே பண்ணல. இந்த ஏலக்காவை வந்து நான் இதுல பொடிச்சு வச்சிருக்கேன். தட் இஸ் சக்கரை போட்டு முதல்ல ஏலக்காய் வந்து இந்த அடுப்பு பக்கத்துலயே அந்த சூடுல வச்சதுனால கொஞ்சம் ட்ரை ஆயிடும். அதை வெறுமை சக்கரையில கொஞ்சம் பொடிச்சு வச்சிருக்கேன், அவ்வளவுதான். இதுல சில பேர் வந்து தேங்காய், ஃப்ரெஷ் தேங்காவும் ஆட் பண்ணுவாங்க. நான் ஆட் பண்ணல. வேணும்னா தட் இஸ் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உப்மா அளவுக்கு, ஒரு அரிசி உப்மா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்திருக்கு. இது இன்ஃபேக்ட் இப்போ அணைச்சிட்டு இந்த சூடுலயே இன்னும் கூட அது ட்ரை ஆகும். இப்போ இதுல இந்த ரோஸ்டட் நட்ஸ் அண்ட் raisins அதை ஆட் பண்ணிட்டு give that a nice mix. Okay, mix பண்ணிட்டு I will taste it. So கொஞ்சம் இப்படி ஸ்பூன்ல எடுத்து I am going to very very nice. ஒரு கப் வெல்லம் பாத்துக்கோங்க. that is it depends on the quality of வெல்லம். உங்ககிட்ட இருக்கிறது ரொம்ப பழைய வெல்லம் இருந்ததுன்னா கொஞ்சம் வேணா கூட கம்மி பண்ணிக்கலாம். எனக்கு இருந்தது இந்த அளவு வந்து கரெக்டா இருந்தது, பிகாஸ் இது புது வெல்லம். so go ahead, try this உக்கோர ரெசிபி. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து நீங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா I know how special this sweet is for you. So Deepavaliya இந்த sweet try பண்ணி celebrate it in a beautiful way. Wishing you all a very very happy Deepavali.